1949ல் பெர்னட் அப்படிங்கிற பிளேயருக்கும் ஈஸ்ட்வுட் அப்படிங்கிற பிளேயருக்கும் நடந்த ஒரு ஆட்டத்தை பார்க்கலாம். இந்த ஆட்டத்துலையும் நம்ம எப்பவும் போல ரீசெண்டாக வந்து டீகாய் சாக்ரிஃபைஸில் நிறைய ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்துருக்கோம். இந்த ஆட்டத்துலையுமே டீகாய் சாக்ரிஃபைஸ் தான் பார்க்க போகிறோம். கேம் வந்து நார்மலாக ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து சென்டர் கேம்னு சொல்லுவாங்க. பானை வெட்டினதுக்கப்புறம் குயினால் வெட்டுறாரு. ஸோ 2 பீஸுமே டெவலப் பண்ணலாம். எஸ்பெஷலி C6ல் நைட்டை டெவலப் பண்ணலாம். பட் குயினை வந்து அவர் டெவலப் பண்ணி குயினை சேலஞ்ச் பண்ணுறாரு. ஸோ குயின் E3ல் வச்சதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நைட் மூலயமா குயினை அட்டாக் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளானோட வந்து நைட்டை டெவலப் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் இவரும் அதே மாதிரி ஒரு பிளானை பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி 2 பேருமே வந்து தன்னுடைய குயின்ஸை வந்து அட்டாக் பண்ணுறாங்க. அதாவது கவுண்டர் அட்டாக் வந்து பண்ணுறாரு ஒயிட்டு. அண்ட் இந்த பொசிஷனில் வந்து க்ரீன் கலரில் நிறைய மூவ்ஸ் நான் மார்க் பண்ணியிருக்கேன். பட் அது எதுவுமே ஒரு விளையாடல. அதுக்கு பதில் அவர் குயினை C6ல் வச்சு கேமை பிளண்டர் பண்ணுறாரு. ஏன் பிளண்டர் அப்படின்னா இங்கே டபுள் அட்டாக் கிரியேட் பண்ண முடியும். ஆனால் இந்த இடத்துல அவர் என்ன நினைக்கிறாருன்னா பானை D6ல் போட்டு பிஷப்பால் நைட்டுக்கு பாதுகாப்பு கொடுக்கலாம்னு நினைக்கிறாரு. ஆனால் இங்கே பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா டீகாய். ஏன்னா இந்த பிஷப்பை வெட்டினீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபோர்க் பண்ணி கேமை வின் பண்ணலாம். ஸோ நல்லா ரிசைன் பண்ணிடுறாரு. இந்த வீடியோ பிடிச்சது லைக் கொடுங்க, மறக்காம தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.